எங்க ஸ்கூல்ல குடும்ப திருவிழா. இன்னைக்கு நம்ம ஈஷா வித்யா ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஈஷா வித்யா குடும்ப திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம். பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கும் ஒரு நல்லிணக்கம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு நாள் ஃபுல்லாக பெற்றோரும் குழந்தைங்களும் சேர்ந்து பள்ளியில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இதை ஆரம்பித்தோம். வழக்கமாக நம்ம வகுப்பறையில் குழந்தைங்க நிறைய கேம்ஸ் மூலியமா விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேரண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் ரூம்ஸில் நம்ம வகுப்பறையில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், அதாவது கேம் பேஸ்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் அவங்க பெற்றோர்களும் சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இது ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க அவங்க பெற்றோர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய சின்ன சின்ன விளையாட்டுகள் அவங்களுக்கு கொடுத்தோம். இந்த பிரைன் ஜிம் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி விளையாட்டுகள் அவங்க குடும்பத்தோடு விளையாடுற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கேம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி விளையாட்டு பேஸாக இருக்கிற கேம்ஸும் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் அவங்களே குழந்தையெல்லாம் மாறிட்டாங்க. அவங்க பள்ளி வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதெல்லாம் நினைவு கூர்ந்து அவங்க நிறைய விளையாட ஆரம்பித்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக கொடுத்தோம். அதில் நிறைய விஷயங்கள் பேரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சின்ன ஒரு அகல் விளக்கை பெயிண்ட் பண்ணுறது, நிறைய பேரண்ட்டுக்கு மெஹந்தி போட தெரிஞ்சிருக்கும், அந்த மெஹந்தி போடுறது, அப்புறம் காய்கறியில் அந்த வெஜிடபிள் கார்விங் சொல்லுவோம், அது பண்ணுறது. இதெல்லாம் நிறைய பேரண்ட்டுக்கு, அதாவது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இங்கே அதுக்கு ஒரு மேடை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். உண்மையிலே அது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸாகவே போயிட்டுருக்கு. அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன தியான அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் யோசித்தோம். அதுக்காக நம்ம கடந்த வருடம் சத்குருவால் இனிஷியேட் பண்ண மிராக்கிள் ஆஃப் மைண்ட் அதை இன்னைக்கு பெற்றோருக்கு எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அதுக்கு தனியாக 2 ரூம் கொடுத்து பேரண்ட்ஸ் அங்கே மிராக்கிள் ஆஃப் மைண்ட் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மற்ற ஆக்டிவிட்டிலையும் கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை உருவாக்கி இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பையும் அறிவையும் கொடுத்ததுக்காக சத்குருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த குடும்ப திருவிழா எங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷம் மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. நிறைய விஷயம் எனக்கு நானே ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுபோல் பார்த்தீங்கன்னா உள்ள தியானலிங்கம் கோயிலெலாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையான கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே போனால் எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. கோவிலே இங்கே வந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன வயசு வாழ்க்கையே நான் வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல். இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் கிடைச்சது. நான் சின்ன குழந்தை ஆயிட்டேன். இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாலியாக நிறைய கேம்ஸ்லாம் விளாண்டேன். எங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. எப்பவுமே எல்லாம் ஜாலி எனக்கு இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. டீச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்கக்கிட்ட இருந்து கேட்ட விஷயங்கள் நாங்கள் பார்த்தது எல்லாமே குழந்தைகளோட முகங்கள்லையும் பெற்றோர்களோட முகங்கள்லையும் பார்க்கும்போது அது மகிழ்ச்சியாக இருந்தது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுமையாக இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம்.